Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கொடுப்போம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது ரவுண்ட் 1 முடிஞ்சோடனே நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரியா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபைலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க லாஸ்ட் இயர் வந்து 65 பேர். சரியா, அந்த 65 பேரில் எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 52 பேர் தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, 65 பேர்த்தில் 52 பேர் ஆயிடுச்சு. ஏன்னா சில பேர் வந்து அக்ரி கவுன்சிலிங் போயிருக்கலாம், சில பேர் நீட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். சரியா, அதுவே மாதிரி தான் இந்த வருஷம் நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லக்கில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஓகே, அவங்க என்ன மாதிரியான காலேஜுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதாவது வெப்சைட்டில் உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கும், நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் இங்கே பாருங்கள். இங்கே வந்து ரேங்க் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் காலேஜ் கோடு, அவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கோடு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் கோட் நம்பர் 1 அப்படின்னா சிஇஜி காமர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன பிரான்ச் எடுத்திருக்காங்கன்னா இசி எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 2 எம்ஐடி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பிரான்ச் எடுத்திருக்காங்கன்னா ஏஇ எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 4 அவங்க என்ன எடுத்துக்காங்கன்னா 13-15ங்கிறது உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ்என் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 5 2006. சரியா, 2006 கவுன்சிலிங் கோடு வந்து என்ன பிஎஸ்ஜியில் ஐஎம்னு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் 6லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிஇஜி கேம்பஸில் எடுத்துருக்காங்க. ரேங்க் நம்பர் 15 இருக்கவங்க மட்டும் எஸ்எஸ்எனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. ரேங்க் நம்பர் 18 இருக்கவங்க பிஎஸ்ஜியில் இசி எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ரேங்க் நம்பர் அதாவது 22 இருக்கவங்க அதாவது 13-15 இந்த 19வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2739. சரியா, கவர்மெண்ட் காலேஜ். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே இந்த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் வீடியோ போட்டிருந்தோம், அதில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இது. சரியா, அதுக்கப்புறம் 13-15 மற்ற எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 3 காலேஜ் தான். என்னன்னா சிஇஜி கேம்பஸு, பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என். சரியா, இந்த 3 கேம்பஸை தான் மாற்றி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓவராலாக என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அதான் 199.5 எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தியாகராஜா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. மீதி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எது வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த 3 காலேஜ் தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மாறி வந்துகிட்டே இருக்கும். சரியா, அதாவது எந்த ரேங்க் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நினச்சி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அதனால தான் நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் ரீசன். சரியா, அப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது. 1 மார்க் அதிகமாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். சரியா, அப்போ அதனால தான் கிரேஸ் மார்க் வந்து 1 மார்க் கொடுத்தாங்க. சரியா, அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். சரியா, அப்போ 1 மார்க் அதிகமாகும் போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு 1000 ரேங்க் வரைக்குமே. சரியா, 1000 ரேங்க் வரைக்குமே அவங்க எந்த காலேஜை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 காலேஜ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரியா, அதாவது சிஇஜி கேம்பஸு, பிஎஸ்ஜி. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸு, அதுக்கப்புறம் சிஐடி சென்னை. சரியா, சிஐடி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அதிகமாக அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக அதாவது நீங்கள் கட் ஆஃப் வந்து எடுப்பீங்க 195க்கு மேலே எடுப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் குடும்ப சூழ்நிலை என்னங்கிறத பார்த்துங்க. நான் திரும்ப சொல்லிட்டேன்,
பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர், இதில் எல்லாம் எஸ்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்சஸை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும், அந்த பசங்க வந்து என்ன காலேஜ் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 183 கட் ஆஃப் எடுத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து இங்கே பாருங்கள் பிஎஸ்ஜி காலேஜ் எடுத்திருக்காரு. 183 கட் ஆஃப் எடுத்தவர் அவரும் பிஎஸ்ஜி காலேஜ் எடுத்திருக்காரு. சரியா, ஏஎஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எடுத்துருக்காரு. இந்த மாதிரி அதே மாதிரி 183 கட் ஆஃப் எடுத்தவர் 4 ஆர்பி, இந்த மாதிரி ஏஎஸ் ஆர்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ். சரியா, இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.